Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel WN Recipe. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களோட ஈத் எப்படி போகுது? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் நல்லபடியாக போயிட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே அல்ஹம்துலில்லான்னு வேறு லெவலில் போச்சு. ஸ்டார்டிங்கே ட்ரெஸ் எடுக்கிறது, மெஹந்தி போட்டு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட் ஹேண்டில் என்னை மைனிக்கிட்ட கொடுத்து நான் மரத்தோண்டி போடுறேன். அதுலேயும் ஒரு கொஞ்சமாக போடுங்க, 100 நல்லதாக போடுங்க. எவ்வளோக்கு? அவ்வளோ வேணாம், 200 மரத்தோண்டி போட்டுட்டு இந்த கேப்லேயே கடைக்கு போவோன்னு சொல்லி கடைக்கு தான் போயாச்சு. என்ன சரி டெசர்ட் செய்வோம்னு சொல்லி பழங்கள் தான் எடுக்க போயிட்டிருக்கிறேன் ஷாப்புக்கு. வீடியோ சரியாக ஆடி இருக்குது. நான் தெரியாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு வைக்கவும். ஸ்ரீலங்கா காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் 800 இந்த கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்க்கு மட்டுமே. ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் தான் செஞ்சேன். அந்த ரெசிபியுமே அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரேன். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் போயிட்டிருந்தோம். நல்லா வைபாக புதுசாக கட்டில் சீட்லாம் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அப்போ வீடும் நல்லா க்ளீனாக அழகாய்க்கும். இந்த கட்டில் சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 750 ரூபா. 6 தலைவணியோரை 500 மாதிரி போட்டிருந்தாங்க. நான் 2 எடுத்தேன் தேவைப்படுறத மட்டும். விலையும் கொஞ்சம் குறவு. பேமெண்ட் எடுத்ததால் பயமேனு சரி டேமேஜ் இருந்த பொருள் அவங்க இன்றைக்கி வியாபாரம் செய்வாங்க, நாளைக்கு காணாமல் போய்ட்டுருவாங்க. அதெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி எங்கேயும் டேமேஜ் இருக்குதான்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா மஸ்கட், தொதல் அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நோம்புக்கு பெருசாக ஒன்றும் வீட்டில் செய்யலை, அதெல்லாம் வாங்கினேன். இந்த சாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 800 ரூபா என்னவோ வந்துச்சு. ப்ளெயின் ஒரு டிசைனும் இல்லை, ப்ளெயினாக சாரம். ஈத் ஷாப்பிங் வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல் எடுத்துன்னு போட்டிக்கிறேன், என்னென்ன மாடல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதில் காட்டிக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. மெஹந்தி எப்படிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டு ஹேண்டில் மெஹந்தி போட்டுட்டு போகிற ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு திரும்ப நான் இந்த டிசைனும் போட்டு காலுக்கு மரத்தொண்டி போட்டுட்டு தூங்கக்குள்ள நைட் 3 மணி ஆகிட்டு, திரும்ப காலையில் 5 மணி போல் எழும்பிட்டேன். ஒரு 2 ஹவர் தூங்கிட்டு எழும்பின உடனே குளிக்கணும், பள்ளிக்கு போகணும். அவசரமாக கட்டில் சீட்டையும் போட்டுட்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுமே மெட்டீரியல் காட்டிப்பேன் போன வீடியோவில். இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தால் பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. பள்ளிக்கெல்லாம் போயிட்டு எங்களோட மாமியோட வீட்டுக்கு போயிட்டாச்சு சாப்பாட்டுக்கு, ஹஸ்பண்டை வாப்பாட வீட்டுக்கு. இந்த வீடியோவில் கத்திரே மைனை தான் நல்லாவே பேசும். மாமி ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் வெளியே உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு இருந்தோம். சரியான சூடு. நான் ஈக்கிற இடத்துல சரியான ஹீட். ஆனால் மாமியோட வீட்டில் மரங்களில் ஈக்கிறதால நல்ல கூலாக நல்ல ஃபேன் போட்ட மாதிரி நல்ல இருந்துச்சு. ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன். டம் டும்னு பட்டாசு அது இதை போட்டுட்டு தான் பயம் காட்டிகிட்டு இருந்தானோல். போட பயம் போயிட்டுருச்சு. ஃபெஸ்ட்டுக்கு போட்ட உடனே பயந்துட்டேன்னா அதுக்கப்புறமா மைனி மரங்களோட பேசிகிட்டு இருந்தேன். கப்பல்ஸாக இவங்க நிற்கிறாங்க. சொல்லுங்க, உங்களோட ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுப்போம். கையில் ஆட்டி கழிச்சிருங்க, கைக்கு வச்சு போட்டிருக்குங்க. அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்தது பிறகு சர்வத் கடைக்கு போனோம். பாயுதமான சர்வத் கடைக்கு. அங்கே போயிட்டு ஆளுக்கு ஆள் அரவ சர்பத் எடுத்து குடிச்சிட்டு என்ன ஃபுல்லாக குடித்தேன், சாப்பிடல. அதில் 3 சர்பத் எடுத்து நான் அரவ சர்வாசாக குடித்தேன். எல்லோரும் அதை குடிச்சு இருந்து போட்டு மரத்துக்கல. அதுக்கப்புறம் அப்படியோ என் ஹஸ்பண்ட் சும்மா குழப்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நானுமே இந்த அபாயம் ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க, 2000ன்னு சொல்லி எடுத்திருந்தேன். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. நேரில் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஃபஸ்ட்டுக்கு அபாயண்ட் எடுத்தேன்னு சொன்னால் இதை தான் எடுத்துக்கிறேன். போன ஈத் விலாகில் காட்டின மாதிரி தான் விஸ்கோஸ் மெட்டீரியல் 4 யார் 1000 ரூபாய்க்கு எடுத்தது. அதில் கழுவி போட்டிருந்தேன், பெருநாள் போடுவோம்னு சொல்லி. அதில் டையுமே லைட்டாக பாட்டுட்டு மெட்டீரியல் கொஞ்சம் குவாலிட்டி இல்லை. அதுக்கப்புறமா மைனிமார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே பீச்சுக்கு தான் போய்ட்டு வந்தோம் ஈவினிங் டைமில்.
நல்ல விசேஷமாக ஆட்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. நல்ல ஜாலியாக இருந்துச்சு பீச்சில். போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் நல்லா விளையாடுறதுக்கெல்லாம் நிறையவே இருந்துச்சு. இதுலேயும் போகணுன்ட்டு இருந்த போகல, பயமாயிருந்துச்சு. எப்படி சுற்றுது வேகமானு சொல்லி நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன மைனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து மில்க் அப்புறம் வந்து குல்ஃபி அதெல்லாம் தான் எடுத்து குடித்தாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் எதுவுமே எனக்கு வாங்கி குடிக்கல. சரியான சளி தடுமன், அதால் வந்து ஹாட் மில்க் கொண்டு எடுத்து குடித்தேன். 180 ரூபா. என்னென்ன டெசர்ட் வந்து செஞ்சுருந்தேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுவேன். இதுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன்னு சொல்லி. இதில் மிஸ் ஆகின எல்லா வீடியோ அதோடு அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் ஒன்று தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் லைக் பண்ணுங்கள். எல்லா டைமும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.